என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவதல்ல. நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம். இந்த மனநிலை இருக்கிறதான் பாருங்க. நான் இதை சொல்றதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது. மக்கா போயிருந்தாயா? காபா அப்படி நிக்குது. அப்போ காபாவுக்கு முன்னால ஒரு பெரிய கதவு இருக்குங்க. இப்ராஹிம் கதவுன்னு பேரு. அதெல்லாம் தொடவே முடியாது. 7.5 அடிக்கு மேல இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம். தொட முடியாதுங்க. லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க. கிட்டே போக முடியாது. நுழைஞ்சிட்ட உள்ள போயிட்டேங்க. கிட்ட மேல பாக்குறேன், சான்ஸே கிடையாது. கை தூக்குனா கூட இவங்க தான் போகுது. உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது. அப்படி கூட்டம் பார்த்துக்கிட்டே நிக்கிறேங்க. என்னமோ தெரியலங்க, பின்னால இருந்து ஒரு பொண்ணு யாரா இதுன்னு பின்னால பார்த்தா இருக்கிறாங்க. அவ பெரிய உயரம், பயங்கர உயரம். அந்த பொண்ணு கண்ணில் பேசுறாங்க என்கிட்ட. நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால தொட முடியாது. நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன். என் இலக்கு. போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்றா. ஆனாலும் மனசுல அவ கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. நம்மளால முடியல, நாம எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையா இருக்கணும்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ள அனுப்பிட்டேன். அவ்வளோ போயிட்டான். உள்ள போனா அது பாருங்க, அது கை உள்ள போயிடுது. அதுக்கு அவ்வளோ ஹைட். அது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவெல்லாம் என்ன பார்த்தாலா? நாள கொடுத்து வச்சவ. அவ ஒரு வேலை செஞ்சாங்க. இறங்கிட்டு என்ன முன்னால கொண்டு வந்துட்டா. மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல. என்னுடைய புர்கா இருக்குல்ல, நான் போட்டுருந்தேன், அதை அப்படி சுத்தி பிடிச்சாங்க. கையில ஹிப்பனை தூக்கிட்டாங்க. அப்படியே புடி, இப்ப புடி. அவ பிடிக்கிறா. அவ அவ்வளோ அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதுங்க விட்டுட்டேன். இங்க கடவுள் என்னிடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது.